வணக்கம் நண்பர்களே. மலையாள இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏமா கமிட்டி ரிப்போர்ட்க்கு அப்புறம் ரொம்பவே ஆடி போய் தான் கிடக்குது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பாலியல் புகார்கள், அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா எல்லார் மேலயும் அதாவது அங்க இருக்கிற மெயினான ஆளுங்க மேல டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இவங்க மேல வந்துட்டு டைரக்ட்டாவே வந்துட்டு நடிகைகள் புகார் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாரி எந்தெந்த நடிகைகள் யார் யார் மேல புகார் குடுத்துருக்காங்கன்றத இன்னைக்கு நம்ம லிஸ்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இந்த பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க விஷால் கிட்ட. நடிகர் சங்கத்துடைய செயலாளரா இருக்க விஷால் கிட்ட. இந்த மாரி வந்துட்டு அங்க வந்து புகார் குடுத்துருக்காங்க. இந்த மாரி தமிழ்நாட்டுல வந்து இருந்துச்சுன்னா இருக்கா? இல்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஏதாவது அது மாரி கமிட்டி மாரி வைப்பீங்களா? அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாரி தமிழ்நாட்டிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு கமிட்டி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். தமிழ் நடிகர் சங்கங்கள் சார்புல. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க மட்டும் கிடையாதுங்க. இது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க தான் செய்யும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு அத வந்து தவிர்க்கிறதுக்காக செருப்பால அடிக்கணும் அப்படின்ற மாரிலாம் பேட்டி குடுத்திருப்பாரு. இதுக்கு வந்து பயங்கரமா ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு ராதிகா சைட்லேருந்து, அப்புறம் விசித்ரா அவங்க சைட்லேருந்து, அப்புறம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரெட்டி சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அவர்கள் வந்துட்டு இந்த மாரி ஒரு பதவியில இருக்கிறவரு இந்த மாரி செருப்பால அடிங்கன்னு சொல்றது வந்துட்டு எந்த விதத்தில நியாயம்? அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஒரு பதவியில இருக்கிறவரு இந்த மாரி சொல்றது வந்துட்டு எந்த விதத்தில ஏத்துக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க வந்துட்டு அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க தயாரா? நீங்களும் வந்துட்டு பெரிய நடிகர்கள கூப்பிடுங்க அப்படின்ற மாரி நானும் விளக்கமாறலாம் எடுத்துட்டு வரேன். இந்த மாரி ராதிகா அவர்களும் பேட்டி குடுத்துருக்காங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ம ஷகிலா அவர்கள். ஷகிலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நடக்கதாங்க செய்யுது. அது மட்டும் இல்லாம இத பண்றதுனால நீங்க வந்து எப்படி வந்து நாங்க அப்பவே வந்துட்டு இப்ப 2000த்திலேயே வந்து நாங்க வந்து இந்த மாரி விஷயங்கள் இருக்குன்னு சொன்னப்பலாம் யாருமே வந்துட்டு எதுவும் நடவடிக்கை எடுக்கல. அந்த மாரி இருக்கும்போது இப்ப சொன்னா மட்டும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துருவீங்க அப்படின்ற மாரி அவங்க நெறையவே கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இப்போ ஓப்பனாவே வந்து பேசியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரெட்டி அவர்கள் ட்விட்டர்லயும் வந்து விஷால எதிர்த்து ரொம்பவே வந்து காரசாரமான ஒரு பதிவே வந்து போட்டிருக்காங்க. அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நீங்க உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாருன்றதை நான் ஏற்கனவே வந்துட்டு தோல் உரிச்சு காமிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாரி பேட்டி குடுக்குறது, பெண்கள பத்தி வந்து செருப்பால அடிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்தில வந்து கரெக்ட்டு. உங்களுக்கு முதல்ல வந்துட்டு பேச தெரியணும் அப்படின்ற மாரிலாம் அவங்க பேட்டி குடுத்துருப்பாங்க. என்கிட்டயும் நெறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. ரெடியா அப்படின்ற மாரிலாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சைடுல போயிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த இது வந்துட்டு அப்படியே பேச்சுக்கள் போயிட்டே இருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியில மோகன்லால் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாருன்றது எல்லாருக்குமே தெரியும் தலைவர் பதவியிலிருந்து. அந்த நடிகர் சங்க தலைவர் பதவியில இருக்கிற மோகன்லால் அவர்கள் இதுவரைக்கும் எந்த பேட்டியும் குடுக்கல. இத பத்தி எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கண்டன குரல் கூட குடுக்கல அப்படின்ற மாரி பேச்சுக்கள் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம மோகன்லால் அவர்கள் தப்பிச்சு போயிட்டு சென்னையில வந்து போயிட்டாரு, பதுங்கிட்டாரு அப்படின்ற மாரிலாம் பேசி போயிருக்கு. அதெல்லாம் வந்து இல்ல அப்படின்னு சொல்ற விதமா அவர் வந்து இப்போ ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. நான் வந்து எங்கேயும் ஓடல, ஒளியல, இங்க தான் இருக்கேன். இந்த நடவடிக்கைகள் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அத வந்து எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யார் தப்பு செஞ்சாலும் அவங்க தண்டிச்சு தான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்துக்காக கேரளா இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவுடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே வந்து நீங்க குறை சொல்றது எந்த வகையில ஏத்துக்க முடியும்? அது மட்டும் இல்லாம மொத்தம் 26 சங்கங்கள் கிட்ட இருக்கு. அதுல வந்து நடிகர் சங்கங்கள மட்டும் வந்து நீங்க குறை சொல்றது எந்த விதத்தில கரெக்ட் அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள் எழுப்பியிருப்பாரு. இது வந்து இன்னொரு சைடுல கேரளா சைடுல போயிட்டு இருக்கு. இப்போ ஓகே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால நடிகைகள் இப்ப நேரடியா எந்தெந்த நடிகர்கள், எந்தெந்த டைரக்டர் மேல பாலியல் வந்து புகார்கள் குடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். அப்ரோச்னா என்ன? ஹராஸ் பண்ணா என்ன? இதையே நம்ம வந்துட்டு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகன்லால் பத்தி நம்ம சொல்லும்போது, ஷாருக் கான் வந்து ஒரு 2012 நெனைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அங்க ஏசியாநெட் குடுத்த ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ்ல வந்துட்டு கலந்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் குடுத்த பேட்டியும் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. Thank you. You are the best. Now I know why they call Kerala God's country. This is it. Mohanlal sir, now I know why you stay in Kerala. இதுல நம்ம ஃபர்ஸ்ட்டா வந்து பாராட்ட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவனா அவர்கள். இவங்க வந்து 2017ல அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை வந்து தைரியமா குரல் கொடுத்ததுனால தான் ஏமா கமிட்டின்னு ஒரு இதை வந்துட்டு அரசாங்கமே வந்துட்டு உருவாக்கினாங்க. அதோடைய ரிப்போர்ட் தான் இப்போ வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கு. அதனால அவங்கள வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். ஆனா அவங்க கேஸ்ல இன்னும் வந்து ஒரு முடிவு தெரியல. அவங்க கேஸ் இன்னும் போயிட்டு இருக்குன்றது ஒரு வருத்தமான விஷயம். அடுத்தது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலேகா அவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெங்காலோடைய ஆக்ட்ரஸ். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறது யாரை பத்தி பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் என்ற ஒரு டைரக்டர் பத்தி. இந்த ரஞ்சித் டைரக்டர் பத்தி இப்போ ஒரு மேல் ஆக்டரே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து இதுமாரி என்ன வந்து ஒரு படத்தோட ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ரூம் கூப்பிட்டாங்க. அங்கே வந்து நியூடாவே நிற்க வச்சு என்னை வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்து ஒரு சிலிமிஷன் வேலைலாம் செஞ்சார் அப்படின்ட்டு ஒரு மேல் ஆக்டரே வந்துட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸ்ரீலேகா அவர்களும் வந்துட்டு இவர் மேலே வந்துட்டு பாலியல் புகார்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி சம்பத் என்ற ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சித்திக் அப்படின்ற சீனியர் ஆக்டர் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சொன்ன கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முன்ஜாமீனும் வாங்கிட்டார். இவர் வந்து அம்மா இதில் வந்து பொது செயலாளராக முன்னாடி இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே ஒரு பதவியை வந்துட்டு ராஜினாமாவும் செஞ்சுட்டாரு. என்ற ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் மேலே வந்துட்டு
வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அப்போ நான் வந்து என்னுடைய கேரியரில் ஸ்டார்ட் பண்ணும்போது இவரும் வந்துட்டு ஸ்டார்டிங் லெவலில் தான் இருந்தார். இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்டராக வந்து இருக்காரு. இருந்தாலும் அப்போ வந்து இவர் என்கிட்ட வந்து தொந்தரவுகள் வந்து பாலியல் ரீதியாக கொடுத்தாரு. அப்போ வந்து நான் அழுதுட்டதுனால அவர் வந்து உடனே வந்து என்கிட்ட சாரியும் கேட்டுட்டாரு. அதனால அவர் மேலே நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாமல் அப்படியே ஒதுங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவர் பேர் சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்சா ஜோசப். இவங்க வந்துட்டு முகேஷ்ன்றவர் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என்னை வந்துட்டு ரொம்பவே பேடாக வந்து பிஹேவ் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீதா விஜயா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வி.கே. பிரகாஷ் டைரக்டர் மேலே பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீதேவிகா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துளசிராமன் டைரக்டர் மேலே வந்துட்டு இவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 2006 வந்துட்டு இவர் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க. முன்னாடியே வந்து சொன்னால ரேவதி சம்பத்ன்றவங்க வந்துட்டு சித்திக் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் இவங்க வந்து இன்னொரு தமிழ் ஆக்டர் மேலேயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியாஸ் கான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி எதுவுமே பண்ணல, இவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி ரியாஸ் கான் வந்து பதிலுக்கு சொல்லியிருக்காரு. ரேவதி சம்பத் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க மட்டும் சொல்லல, அவங்க வந்து ஒரு 14 ஆக்டர்ஸ் வந்து என்ன இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஆக்டர் வந்து இப்போ இருக்கிற நியூ ஆக்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்படி சொல்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம், இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, இவங்க சொன்னனால என் மனைவி வந்து சூசைடே வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, இது வந்து எனக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல், அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சைனாவில் எம்பிபிஎஸ் படிக்கும் போது கூட படித்த பொண்ணையை வந்துட்டு நியூடாக வச்சு அவங்களை மிரட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி இவங்க வந்து ஆக்டிங் வந்து சரியாக பண்ணலை, அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்கோல் பண்ணி அதாவது திட்டி வந்து கொஞ்சம் இவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து அவங்க வந்து பதிலுக்கு ரொம்பவே எங்ககிட்ட ஆஷா நடந்துக்கிட்டனால அவங்க வந்து சினிமா அந்த ஷூட்டிங்லேருந்து அவங்களை ஒதுக்கிட்டோம், இதை வந்து பழிவாங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை வந்து என் மேலே பதிவிருக்காங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு எங்களுக்கு தொந்தரவு, அதாவது எங்களுக்கு வந்து டைரெக்டாக தொந்தரவு கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி என் பேரை சொல்லியிருக்காங்க. எது உண்மைன்றதை நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது துளசிதாஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாபுராஜ்ன்றவர் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்லி நிறையவே வந்துட்டு என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ஏமா கமிட்டிலே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ட்ரஸும் எங்களுக்கு வந்து தனியான ஒரு டாய்லெட் வசதி கூட பண்ணி தர மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு எங்களை அசிங்கமாக பேசுறது, டபுள் மீனிங்கில் பேசுறது, எங்களை வந்துட்டு ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கும். இந்த மாதிரி பேசுறது எங்களால் கேட்கவே முடியாத அளவு உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மினு மல்லி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசூர்யான்ற ஒரு ஆக்டர் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வஸ்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இவர் ரொம்பவே வந்து என்னை ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பதிவிருக்காங்க. ஜூயிதான்றவங்களும் அனிஷ்யா ஆசன் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சுதீஷ்ன்றவர் மேலே வந்துட்டு ரொம்பவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சுதீஷ்ன்றது வந்து ஒரு சீனியர் ஆக்டர், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு, இவர் வந்து ரொம்பவே எங்களை தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓப்பனாகவே வந்துட்டு இப்போ வீடியோவில் வந்துட்டு நாங்கள் வந்து இதுமாதிரி பண்ணியிருக்கோம், செய்தியாளர் சந்திப்பிலும் சரி நிறைய யூடியூப் சேனல்ஸும் சரி பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தோம், அந்த டைம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற மாதிரி மொபைல்ஸ் யார்கிட்டையும் கிடையாது, அதனால் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொன்னால் அது வந்து எந்த அளவு ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரியாது, எந்த அளவு ரீச் ஆகுன்றது தெரியாது, அதனால் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப பயந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஹேமா கமிட்டி கொடுத்த ஃபுல் ரிப்போர்ட்டே வந்துட்டு கேரளா அரசாங்கம் வந்துட்டு வெளியில் அதில் வந்து ஒரு 60 பேஜஸ் கிட்ட வந்துட்டு ஹைட் பண்ணிட்டாங்க. ஆனால் தேசிய மகளிர் ஆணையம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் ஃபுல் ரிப்போர்ட்டே எங்களுக்கு வந்துட்டு கொடுக்குங்க, அப்போ தான் வந்துட்டு இதில் வந்து என்ன நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரிய வரும், அதனால் ஃபுல் காப்பி எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா வந்துட்டு ஹேமா கமிட்டி அப்புறம் இந்த அளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துட்டு கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து அமைச்சு யார் வந்து என்ன மாதிரி கேஸ் கொடுத்தாலும் சரி உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏடிஜிபி தலைமையில் வந்துட்டு இந்த குழு வந்து இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யார் வந்து இந்த ஃபர்தரா வந்து இந்த மாதிரி அலிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன விஷயம் அப்படின்ட்டு அவங்களை உடனே வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட விசாரிச்சு அவங்க யார் மேலே சொல்கிறாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷனுங்க. மோகன்லால் வந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ ஓப்பனாக வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம், யார் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வேணும் அப்படின்ற மாதிரி அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு. நிறைய சீனியர் நடிகர்கள் இதுக்கப்புறம் வாய் திறப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா அப்ரோச் பண்ணுறது என்ன ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் வந்து நம்ம சொல்லிடுறோம். அப்ரோச்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே நடிக்க வரீங்கன்னா நான் வந்து சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்கள்ட்ட வந்து சொல்லிவிட்டு அவங்க வந்து அது ஏற்றுக்காதும் நடிகையோட விஷயம், நடிகையோட விருப்பம். அவங்க ஏற்றுக்கல அப்படின்னா அவங்கள வந்து கம்பல் பண்ணாமல் விட்டுறதுன்றது வெறும் அப்ரோச்சோட ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகைகள் ஒத்துக்கல அப்படின்னாலும் அவங்கள வந்துட்டு ஒத்துக்க வைக்கிறதுக்கு பல விஷயத்தில் வந்துட்டு கையாளுறது, அவங்கள வந்து மிரட்டுறது, மற்றபடி
அவங்கள டார்கெட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து வேறு என்னென்ன வகையில் தொல்லை கொடுத்து அவங்கள வந்து ஒத்துக்க வைக்க முடியுமோ, இல்லைனா அவங்கள வந்து கம்பல் பண்ணி வர வைக்க முடியுமோ, அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க வந்து செய்கிறதுன்றது ஹராஸ்மெண்ட். இதில் இப்போ வந்து கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து தைரியமாக வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏன் முதல்ல அதாவது எப்போ நடந்ததோ பிரச்சனைகள் நடந்ததோ அப்போ ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ற கேள்வி வந்துட்டு அந்த நடிகைகள்கிட்ட இருக்குது. நடிகைகள் வந்து அதுக்கு தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து எங்களுக்கு சொல்கிறதுக்கு தைரியமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ நாங்கள் புதுசாக வர அந்த டைமில் வந்து நாங்கள் சொன்னோன்னா எங்களை வந்து ஃபுல்லாக ஒதுக்கிடுவாங்கன்ற ஒரு விஷயம். அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து மிரட்டல்கள் அதிகமாக இருக்கும். யார் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ வந்து ஏமா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் கேரளா கவர்மெண்ட்டே ரொம்பவே ஸ்ட்ராங்காக டிசிஷன்ஸ் எடுக்கிறனால ஒரு தைரியத்தில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி நடிகைகள் சொல்கிறாங்க. இது ஒரு சைடு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு உண்மை இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் முடிவு பண்ணணுன்றது தான் கரெக்டான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா நடிகர்கள் மேலேயும் அப்படியே பொத்தாம் பொதுவாக வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா கரெக்ட் கிடையாதுங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சிலர் வந்து அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக இந்த விஷயத்தங்களை பண்ணுவாங்க. நடிகைகள் வந்து எல்லாருமே வந்து அதாவது 90% பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு 10% நடிகைகள் பாதிக்கப்படாமையே நானும் பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. இது வந்து அவங்களுடைய சுய விளம்பரத்துக்காக. அதனால தான் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க ஃபஸ்ட்டு விசாரித்து அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போயிட்டு நடவடிக்கை எடுப்பாங்களான்னா கிடையாது. அவங்க வந்து விசாரிப்பாங்க. அந்த கேஸ் வந்து கரெக்டாக அவங்க சொன்ன விஷயம் கரெக்டாக அவர் வந்து அந்த டைம் பிரச்சனையில் இருந்திருக்காரா, அவர் பிரச்சனை பண்ணியிருக்காரான்றதை விசாரிச்சுட்டு தான் அந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றனால தான் குழுவை வந்துட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லியாச்சு. ஏற்கனவே மலையாள இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சு, ஏமா கமிட்டி ரிப்போர்ட் என்ன, அதுக்கு ஸ்டார்டிங் என்ன, எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அலிகேஷன்ஸ் யார் யார் கொடுத்துட்டுருக்காங்க, என்னென்ன கொடுத்துட்டுருக்காங்கன்றதை பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்லியாச்சு. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அடுத்தது ஸ்டெப்ஸ் வருமா? இதில் இன்னொரு விஷயம் இன்னொன்று மறந்துட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா அவர்கள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த இது மாதிரி ஒரு ஏமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வச்சு ஒரு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு இருக்குன்றது தெரியல. அங்கே கொடுத்தா தான் அங்கே வந்து அந்த மாதிரி கமிட்டி ஆரம்பித்தாதான் அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றதும் தெரிய வரும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்குன்றது தான் பொதுவான எல்லாருடைய கருத்தாக இருக்குது. இதில் வந்து இப்போ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்ற பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ இது வந்து சும்மா பேசிட்டு ஒரு 1 வீக் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆக்ட்ரஸ்லாம் முன் வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால நடவடிக்கைகள் ஒரு சீரியஸாக இருக்கணும், சீக்கிரமாக நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.